السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, நாமெல்லாம் ரமதான் 11வது நோன்பை நோற்ற நிலைமையில் நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சில தாபிஈன்கள் என்று சொன்னால் சஹாபாக்களிடத்திலே மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டவர்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள், அவர்களுடைய தோழமையில் இருந்தவர்கள். சஹாபாக்களிடத்திலே மார்க்க அறிவை கற்றுக்கொண்டவர்கள் தாபிஈன்கள். அப்போ சில தாபிஈன்கள் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், உம்முல் முஃமினீன் அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நீங்கள் கண்ட மிக ஆச்சரியமான ஒரு செய்தியை எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் என்று சொல்கிறாங்க. எப்படி கேள்வி? பிஅஜபி ஷைஇன் ரஅய்திஹி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் அப்படி தான் வருது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் நீங்கள் கண்ட மிக ஆச்சரியமான ஒரு நிகழ்வு, அதை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்குறாங்க. உண்மையில் நம்முடைய வாழ்நாளில் ஏதாவது ஆச்சரியமான நிகழ்வு ஒரு செய்தி என்று சொன்னால் சில பேர் நம்ம உலகத்தோடு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு செய்தியை தான் சொல்லுவோம், அப்படியே இல்லையா? அதில் சில பேர் என்ன செய்வாங்க, வாழ்க்கையில் அவங்க கண்ட நடந்த ஆச்சரியமான செய்திகளை சில பாவங்களோட சம்மந்தப்பட்டு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு வரலாறு மாதிரி, அல்லது ஒரு பெரிய ஒரு தியாகம் மாதிரி என்ன சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடியவங்க இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த தாபீன்கள்கிட்ட சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளுடைய எல்லா நிகழ்வுகளும் ஆச்சரியமானது தான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்வுகளை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்டே கேட்குறாங்க. சொல்லுங்க, கேட்கறதுக்கு காரணம்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. அப்போ சஹாபாக்களுக்கு என்ன பகல் நேரங்களிலே பள்ளிகளில் நடைபெறக்கூடிய அல்லது பள்ளிக்கு வெளியே அப்படியான செய்திகள் தான் தெரியும். இரவு நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய இபாதத்துகள், அப்போ அதெல்லாம் யாருக்கு தெரியும்? அவருடைய மனைவிமார்களுக்கு தான் தெரியும். அப்போ அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு, அமைதியாகன்னு சொன்னால் நபியோடைய வாழ்க்கை முழுமை என்னதான் ஆச்சரியமானது தான். சுப்ஹானல்லாஹ். அவர் சொல்கிறாங்க, ஒரு நாள் இரவு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். சொன்னாங்க, யா ஆயிஷா, நான் இன்று இரவு அல்லாஹ்வை நான் வணங்க வேண்டும், அதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே,
உங்களை எதையெல்லாம் மகிழ்விக்குமோ அது எனக்கும் மகிழ்ச்சி தான். உங்களுக்கு எந்தெந்த காரியங்கள் மகிழ்ச்சி ஏற்படுமோ அதில் எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது என்று சொல்கிறாங்க. நான் எப்பொழுதும் உங்களுக்கு நெருக்கமாகவே இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து ஃபதத்தஹர உது செய்கிறார்கள். அப்போ இது இரவுடைய நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ இது எப்போ பெரும்பாலும் இஷாவுடைய தொழுகைக்கு பின்னாடி தான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து வுது செய்து தொழுகைக்காகவே நிற்கிறார்கள். தொழுகைக்காக வேண்டி நிற்கிறார்கள். அவங்களுக்கு தெரியும் ரமதானில் தான், ரமதான் அல்லாத எல்லா காலங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 11 ரக்காத்துகள் இரவு நேர தொழுகையை தொழுவார்கள். இதுவும் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய செய்தி. நான் பல ஹதீஸ் ரிவாயத்துகளில் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவு நேர தொழுகை, அப்போ சஹாபாக்கள் சில சந்தர்ப்பங்களில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இரவு நேர தொழுகையை பற்றி கேட்பாங்க. யார்கிட்ட? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவு நேர தொழுகை கியாமுல் லைல் 11 ரக்காத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சொல்கிறாங்க 2 ரக்காத் தொழுகைக்காக நிற்பார்கள். அந்த தொழுகையுடைய ஹுஸ்ன் அழகை பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம். அவ்வளவு என்ன நீளமாக இருந்து கியாமில் என்ன செய்வாங்க, நீளமான சூறாக்கள் ஓதி தொழுவார்கள் நபி அவங்க. ருக்கு நீளமாக இருக்கும், சுஜூது நீளமாக இருக்கும். இது வளமையான நபி அவர்களுடைய இரவு நேர தொழுகை. அப்போ அதே போன்றுதான் அன்றும் வுலூ செய்து தொழுகைக்கு இருக்கிறார்கள். அப்போ தொழுகையில் ரசூலுல்லாஹி அவர்கள் நீளமான தொழுகையாக தொழுது தொழுகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். எந்த அளவுக்கு அழுகுறாங்கன்னு சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறாங்க, அவர்களுடைய அந்த ஆடை, அவர்கள் அணிந்திருந்த ஆடை, அந்த மேனி வந்து நனைந்து விடுகிறது. எதனால்? கண்ணீரினால். அவன கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது, அவர்களுடைய மேனி நனைந்து விடுகிறது. அதே போன்று திரும்ப இன்னும் அழுகிறார்கள், அவர்களுடைய தாடி நனைகிறது. சுப்ஹானல்லாஹ், பாருங்க, தாடி ஃபுல்லாக என்ன செய்து நனைகிறது. அதே போன்று அவர்கள் தொழக்கூடிய அந்த நிலம் அது மண் தர, அப்படியே இல்லையா? இதே மாதிரி காப்பட்டோ மாம்பழம் ஏதாவது இருக்கா? இல்லை, வெறுமனே மண் தர. அது வீடே வந்து என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீடு என்பது விசாலமான வீடு அல்ல. நீங்கள் மதீனாவுக்கு போனீங்கன்னா பார்த்தா அந்த ஜியாரத் செய்வீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கபர் இருக்கிறது. அடுத்தது யார்? அபூபக்கர்லாங்கடா, உமர்லாங்கடா. அந்த மொத்த இடம் தான் என்ன, நபியாவுடைய வீடு. அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட வசித்த வீடு அதுதான். அன்புக்குரியவர்களே, அப்போ அவர்களுடைய அழுகையின் அதிகமான கண்ணீரின் காரணமாக அவர்களுடைய தொழுத இடம் அந்த தரையும் நனைந்து விடுகிறது. அன்புக்குரியவர்களே, அழுதுட்டே இருக்கிறாங்க. இப்போ ரசூல், அதாவது பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அதிகமாக தொழுகை அழுவார்கள். நீளமான தொழுகை, நீளமான ருக்கு, நீளமான சுஜூத், இதுதான் அவங்களோட வளமை. அப்போ அன்று இரவு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்க்குறாங்க, வளமைக்கு மாற்றமாக அதிகமாக அழுகிறார்கள். அதிகமாக என்ன செய்கிறாங்க, அழுகிறாங்க. இப்போ இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது நபியர்களுடைய இந்த நிலைமை, இந்த நிகழ்வு. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இரவு நேர தொழுகையில் ஆரம்பித்து தொழுது கொண்டு அழுகிறார்கள். தஹஜ்ஜுடைய நேரமும் வருகிறது, ஃபஜ்ருக்கு நெருக்கமாகுது. அப்போ அதான் சொல்கிறதுக்கு யார் வராங்க? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்துட்டாங்க. அப்போ அது விளங்குமா இல்லையே? நபியோடைய வீடும் மஸ்ஜிதும் ஒன்றாகத்தான் இருந்துச்சு. வீட்டுடைய திரையை நீக்கி வெளியே போனாங்கன்னு சொன்னால் எங்கே போயிடலாம்? மஸ்ஜிதுக்குள்ளே போயிடலாம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வந்துட்டாங்க. எதுக்கு? அதான் சொல்கிறதுக்கு. அந்த நேரத்தில் வந்து
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்கிறாங்க, பிலாலே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று தொழுகையில் அதிகமாக அழுது கொண்டிருக்கிறார்கள், அதிகமாக அழுகிறார்கள், நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேளுங்க என்ன காரணம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட வந்து, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, லிம தபிக்கி, ஏன் நீங்கள் அழுவுறீங்க, நீங்கள் அழுவதற்கு இப்படி இந்த அளவு அழுவதற்கான காரணம் என்ன? கது கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅஹர். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹு தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திருக்கிறான். அல்லாஹு தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திருக்கிறான். அது மட்டுமா, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் நான் தான். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வளவு அழுகிறார்களே, அதற்குரிய காரணத்தை கேட்கிறார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பிலாலே, அதாவது அஃபலா அகூன் அபுதன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று சொல்கிறாங்க. பாருங்க எப்படி சொல்கிறாங்க, அஃபலா அகூன் அபுதன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக நான் இருக்கக்கூடாதா. பாருங்க, அப்தன் ஷகூர் என்ற வார்த்தையை சொல்கிறாங்க. நீங்கள் சஹீல் புகாரி எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சில ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இரவு நேர தொழுகையை பற்றி வரும் பொழுது அவங்க இரவில் நின்று வணங்குவார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா, ஹத்தா தவர்ரமத் கதமாஹு, அவர்களுடைய 2 பாதங்கள் அப்படியே வீங்கிவிடும். சுப்ஹானல்லாஹ், இரவு நேர தொழுகை தொழுவார்கள். அப்போ அந்த அளவு நின்று, சில சமயம் இரவு நேர தொழுகைக்கு நிற்பாங்க, சூரத்துல் பக்ரா ஓதுவாங்க. சூரத்துல் பக்ரா ஓதி முடிஞ்சதுக்கு பின்னாலே சூரா ஆல இம்ரான் ஓதுவாங்க, சூரத்துல் நிசா ஓதுவாங்க. சுப்ஹானல்லாஹ், அப்போ எல்லாம் என்ன பெரிய பெரிய அத்தியாயங்கள் ஒரு ரக்காத்தில் வந்து அவ்வளோ நீளமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, அப்போ அவங்களோட பாதங்கள் கால்கள் வீங்கும் வரைக்கும் நபி அவர்கள் அல்லாஹ்வை தொழுதார்கள், அல்லாஹ்வை சுஜூது செய்தார்கள். இவர் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாதா என்று சொல்லிட்டு இன்னும் ஒரு செய்தியை சேர்த்து சொல்கிறாங்க, பிலாலே, இன்று இரவு எனக்கு அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் இறங்கியது. சூரா ஆல இம்ரானுடைய 190 191வது வசனத்தை சொல்கிறார்கள். அந்த வசனம் இறங்கியது, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலன் சுப்ஹானக் ஃபகினா அதாபன்னார். அப்போ இந்த வசனத்தை சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா இன்று இரவு இந்த வசனங்களை இறக்கினான். அல்லாஹு தஆலா வசனங்கள் என்ன சொல்கிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், புத்தியுடையோருக்கு படிப்பினை இருக்கிறது, அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. நம்ம வானங்களை பார்த்து எப்பொழுதாவது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிக்கிறோமா? இரவு பகலெல்லாம் மாறி மாறி வருது. இன்றைக்கு நமக்கு என்ன, அதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரமே இல்லை. அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்புகள் சுப்ஹானல்லாஹ் அதை சிந்திக்குமாறு நமக்கு தூண்டுகிறான். அப்போ நம்ம இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதே போன்று அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம், நல்லடியார்களை பற்றி சொல்கிறான். சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, படுத்த சாய்ந்தவர்களாக, யذ்குரூன அல்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பார்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள்,
அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி, அல்லாஹ்வுடைய பேராற்றலை பற்றி அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள், சிந்திப்பார்கள். இன்றைக்கு நம்ம மாற்றம், நம்ம நின்ற நிலைமையிலே என்னதான், நின்ற நிலைமை இருந்தாலும் குடிஞ்சிட்டு தான் நிற்கிறோம். மொபைல்லாம் எப்பவும் நிற்கிறோம், அப்படியே இல்லையா? உட்கார்ந்துருந்தாலும் என்ன மொபைலில் தான், படுத்துட்டும் சாஞ்சிட்டும் என்ன மொபைல் எல்லா நேரத்திலும் என்ன. நம்முடைய பாதி நேரம் என்ன, நம்ம வேலையிலேயும் வேறு அது என்ன அவசியமான வேலைகளில் போனால் மீதி பாதி நேரம் எங்கே போகுது, இந்த மொபைலாக நம்ம நேரம் போயிட்டுருக்கு. அன்புக்குரியவர்களே, அப்போ நெல்லடியார்கள் நின்ற நிலைமையில், உட்கார்ந்த நிலைமையில், சாய்ந்த நிலைமையில், எல்லா நிலைமைகளிலும் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள், அல்லாஹ்வை நினைப்பார்கள். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அவங்க சொல்லுவாங்க, வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வுடைய படைப்பு, வானங்கள் பூமியுடைய அந்த படைப்பை பற்றி அவர்கள் தஃபக்குர் சிந்திப்பார்கள். அல்லாஹு தஆலா இந்த பிரமாண்டமான வானங்களை படைத்திருக்கிறான், பூமியை படைத்திருக்கிறான், அதை பற்றி, அல்லாஹ்வுடைய பேராற்றலை பற்றி, அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். சொல்லுவாங்க, சுபஹானக், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நீ தூய்மையானவன், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ இதை வீணாக படைக்கவில்லை, இந்த வானங்களையும் பூமிகளையும், இந்த பிரபஞ்சத்தை, இந்த படைப்புகளை நீ வீணாக படைக்கவில்லை, வீணுக்கும் விளையாட்டுக்குமாக நீ படைக்கவில்லை. சுபஹானக், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், நீ தூய்மையானவன், ஃபகீனா அதாபன் நார், நரகத்துடைய தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. அப்போ பாருங்க, சுபஹானல்லாஹ். இப்போ 2 குர்ஆன் வசனங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள் அதை சிந்திப்பார்கள், அல்லாஹ்வை எல்லா நிலைமைகளிலும் நினைப்பார்கள், நினைவு கூறுவார்கள், அல்லாஹ்வை துதிப்பார்கள், புகழ்வார்கள், அடுத்தது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். நம்ம இன்றைக்கு என்ன குர்ஆன் வசனங்கள் ஓதுறோம்? இன்றைக்கு தொழுகையில் சுப்ஹானல்லாஹ், நம்ம அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் சொன்னதுக்கு பின்னாடி இமாம் சூரா ஃபாத்திஹா ஓதுவார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். இந்த 7 வசனங்கள் சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ மகத்தான வசனங்கள். அஸ்ஸபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதக்கூடிய வசனங்கள். இதற்கு என்ன பெயர்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஸ்ஸபுல் மசானி, திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்கள். நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுகையில் 17 தடவை ஓதுறோம், கட்டாயம் ஓதணும். யார் தொழுகையில் சூரா ஃபாத்திஹா ஓதவில்லையோ அவருக்கு தொழுகை என்பது கிடையாது. சுப்ஹானல்லாஹ், நம்ம தொழுகைக்கு தக்பீர் சொன்னதிலிருந்து, அப்போ இமாம் சூரா ஃபாத்திஹா ஓதுவார், நம்ம சூரா ஃபாத்திஹா ஓதுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எவ்வளோ மகத்தான வார்த்தை. ரப்புல் ஆலமீன் என்றா அகிலத்தாரின் அதிபதி, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், புகழ் அனைத்தும். இந்த அகிலத்தை பற்றி நம்ம சிந்திக்கிறோம், அந்த உணர்வு நமக்கு வருதா? அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை நமக்கு வருதா? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு அடியான் தொழுகையில் நின்று சூரா ஃபாத்திஹாவை ஆரம்பிக்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹமிதனி ரப்பி, ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். நம்ம அதாவது தொழுகையில் கடமையான தொழுகையாக இருக்கலாம், முஃபரியான சுன்னத்தான தொழுகையாக இருக்கலாம். தொழுகையில் நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நம்ம ஓதிட்டோம் என்றால், அல்லாஹு தஆலா சொல்வான், ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னால் நம்ம என்ன சொல்றோம்? அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன். நாம் இந்த வார்த்தைகளை சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்னா அலைய அபதி, என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான். சுப்ஹானல்லாஹ். திரும்ப மாலிகி யௌமித்தீன், யௌமுத்தீன் என்று சொன்ன அந்த மறுமை நாளுடைய மாலிக், அவன்தான் அதிபதி. அந்த வார்த்தை, அந்த வசனத்தை நாம் ஓதும் பொழுதோ அல்லாஹு தஆலா சொல்வான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை மகத்துவப்படுத்துகிறான், என்னை கீர்த்திப்படுத்துகிறான், என்னை பெருமைப்படுத்துகிறான்.
என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அப்போ ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம சூரா ஃபாத்திஹாவை உயிரோட்டமாக ஓதும் பொழுது வெறுமனே நம்ம அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவோம், சூரா ஃபாத்திஹா ஓதுவோம், நம்முடைய நாவு உள்ளம், அதாவது நம்முடைய 2 உதடுகளும் அசையும், ஆனால் உள்ளம் அசையாது. தொழுகையில் நம்ம சூரா ஃபாத்திஹா ஓதுவோம், நம்முடைய உள்ளம் நம்முடைய சிந்தனை எல்லாம் தொழுகைக்கு வெளியேறிக்கும், மஸ்ஜிதுக்கு வெளியேறிக்கும். இவர் தொழுவார், லுஹரா முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹா ஓதுவார், ஓதிட்டு இருப்பார், தொழுகை போயிட்டு இருக்கும், நிற்பார், ருக்கு குனிவார், சுஜூதுக்கு போவார். ஆனால் உள்ளம் எங்கே இருக்கும் என்று சொன்னால் சிந்தனை அவர் இது வேலை செய்யக்கூடிய இடம் அல்லது வீட்டை பற்றி. இன்றைக்கு நிறைய நம்ம அப்படி தான் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கு. ஏன்னா நம்முடைய தொழுகை என்பது உயிரோட்டமான தொழுகையாக இல்லை. அந்த குர்ஆனுடைய வசனங்களை நம்ம பாடமாக்கக்கூடிய, தொழுகை அன்றாடம் ஓதக்கூடிய அந்த வசனங்களை உயிரோட்டமாக அதனுடைய பொருளை வாசிக்கணும். தர்ஜமத்துல் குர்ஆன் இருக்கு, தமிழில், சிங்களத்து, அதாவது எல்லா மொழிகள், ஆங்கிலத்தில் இருக்கு, எல்லா மொழிகள்லையும் இருக்கு. நம்ம வாசிக்கிறோமா? அந்த வசனங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் நம்முடைய உள்ளத்துக்கு உள்வாங்குறோமா? அந்த சிந்தனையோட, அந்த உணர்வோட நம்ம தொழுகையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்கிறோமா? வெறுமனே நம்ம கிபிலாவை முன்னோக்கி இருக்கிறோம், அல்லாவை நம்ம உடலால் மட்டும்தான் முன்னோக்கிக்கிறோம், உள்ளத்தால் முன்னோக்கல்ல. அன்புக்குரியவர்களே, உள்ளத்தால் முன்னோக்கி இருந்தால் லுஹர் 3ஆவது ரக்காத்தில் இருக்காரு, இவருக்கு ஒரு டவுட், அந்த டவுட் வர தப்பில்லை, சந்தேகம் வர்றது மார்க்கத்தில் அனுமதி, விளங்குதா? ஆனால் ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடாது, கஃப்லத்தாக இருக்கக்கூடாது, பொடுபோக்காக இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க, இரவுல நின்று வணங்குறாங்க, தொழுகையெல்லாம் அழுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கும்படி சொல்றாங்க, அஃபலா அகூன் அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாதா? இன்றைக்கு அன்புக்குரிய சகோதரர்கள், நம்ம ஒவ்வொருத்தர் நம்ம இடத்துல ஒரு சுய பரிசோதனை செய்யணும். நாம் அல்லாஹ்ட்ட சுவர்க்கத்தை ஆதரவு வைக்கிறோம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு நமக்கு கிடைக்க நம்ம விரும்புகிறோம். கபருடைய வாழ்க்கை என்பது பல்லாண்டு காலம் அங்கே வாழ வேண்டியிருக்கிறது. மஹ்ஷருடைய அந்த ஒரு நாள் என்பது உலகத்துடைய 50,000 வருடங்களுக்கு சமமான நாட்கள். ஒரு நாள் என்பது என்ன, எத்தனை ஆயிரம் வருடங்கள் சொல்லுங்க? 50,000. நமக்கு சிந்தித்து பார்க்க கூட முடியாது, அவ்வளோ என்ன அல்லாஹ் தஆலா அப்படியான நிகழ்வுகளை எல்லாம் வைத்திருக்கிறான். நாம் வெறுமனே என்ன நம்ம அன்றாட செய்யக்கூடிய சடங்கு ரீதியான வணக்க வழிபாடுகளில் மட்டும் நம்ம ஈடுபட்டுட்டு நம்ம அல்லாஹ்வை சந்திக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்கணும். நாம் உண்மையான அப்துல் ஷகூர், அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியான் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்கணும். ஈமான் எந்த ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது. நம்ம அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் செஞ்சுவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய எந்த ஒரு நம்முடைய வாழ்க்கையில் செயல் ரீதியாகவோ வார்த்தை ரீதியாகவோ நம்ம அதில் ஈடுபடக்கூடாது. அடுத்த அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கடமைகளில் நாம் சரிவர நிறைவேற்றணும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள், கடமை கண்டு வரும் பொழுது அதில் பிரதானமானது தொழுகை. அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய தொழுகையுடைய நிலைமைகள் நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 5 நேர தொழுகை என்பது சுப்ஹானல்லாஹ் கட்டாயம். ஒரு 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 மனிதன், ஒரு முஸ்லீம், அவன் பருவ வயதை அடைந்தால் அதே போன்று அல்ல ஆக்கில் புத்தி சுவாதீனமாக இருப்பான் என்று சொன்னால், புத்தியும் இருக்கி பருவ வயதையும் அடைஞ்சிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அன்றது தொழுகை கடமை. அன்றது அவனுக்கு என்ன தொழுகை கடமையாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களோட பிள்ளைகளுக்கு அவங்க 7 வயது அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் தொழுகை கடமை இல்லை, ஆனால் தொழுகையை பற்றி அவளுக்கு சொல்லுங்க, தொழுகையை ஏவுங்கள், தொழுமாறு கட்டளையிடுங்கள். எத்தனை வயசு சொல்லுங்க? 7 வயசில். இன்றைக்கு பேரண்ட்ஸை பார்த்தா 7 வயசு இல்லை, 15 +1 +2 எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. என்ன அவர் தொழுகிறார் இல்லை, பள்ளிக்கு போகிறார் இல்லை, தொழுகால, அவன் சின்ன பையன். ஏன்னா +1 +2 படிச்சுட்டு இருக்கிற என்ன விளக்குதா?
20 வயசு 22 வயசு, அவன் சின்ன பையனாக இருக்கிறான். அவனுக்கு புத்தி வரும்போது தொழுவான். அன்புக்குரியவர்களே, எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை! இந்த தொழுகை என்பது இந்த கவனமற்ற ஒரு வணக்கமாக நம்மிடத்திலே, நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சூழ்நிலையில் இருக்கிறது. சூழலில் அன்புக்குரியவர்களே, தொழுகையை விடுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. இஸ்லாமிய வரலாறுகள் நீங்கள் படித்தேங்கன்னு சொன்னால், அதாவது மார்க்க சட்டங்கள் எப்படி சொல்லுதுன்னா, இஸ்லாமிய போர்க்களங்களில் கூட தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை. உண்மையில் தொழுகையை ஒரு விடுறதுக்கு அனுமதி இருக்குன்னு எந்த இடத்துல விடலாம்? இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குது, போர் நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன தொழிலுமா? எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, அப்படியே இல்லையா? அந்த நேரத்திலே தொழுகையுடைய நேரம் வந்தால் தொழக்கூடிய முறையை, சட்டத்தை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. நோயாளிகளா, அவருடைய நோய்களுக்கேற்ப தொழுகையை தொழக்கூடிய முறையை மார்க்கம் கட்டுத்திருக்கிறது. நின்று தொழ முடியாதா? உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்து தொழ முடியாதா? சாய்ந்திரு தொழு. அன்புக்கு தொழுகையை விடுவதற்கு எந்த அனுமதியும் இல்லை. பிரயாணத்திலே தொழுகையை சேர்த்து சுருக்கி தொழுவதற்கு சலுகை தந்திருக்கிறது. ஃப்ளைட்டில் போனாலும் நம்ம தொழணும் நேரம் வந்தால். கப்பல் பிரயாணமா, தொழுகை நேரம் வந்தால் தொழணும். அப்போ எந்த நேரத்திலையும், எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த ஒரு காரணத்துக்காகவும் தொழுகையை என்ன செய்ய முடியாது? விட முடியாது. அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய தொழுகை நம்ம எந்த அளவு கவனமாக தொழுகிறோம். அல்லாஹு தஆலா நம்ம அன்றாடம் ஓதக்கூடிய ஒரு அத்தியாயம் சூரத்துல் மாஊன் 107வது அத்தியாயம். ஃபவைலுல் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். பாருங்க, தொழாதவர்களுக்கு அல்ல. இவர்கள் முஸல்லீன் என்று சொன்னால் யார் சொன்ன? அல்லாஹு தஆலா தொழுகையாளிகளுக்கு, தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். வயல் என்று சொன்னால் அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒன்று கேடு என்ற தண்டனை, நரகத்தில் கிடைக்கக்கூடிய என்ன தண்டனை. உலகத்திலும் பல சோதனைகள், தண்டனைகள் உலக ரீதியாக ஏற்படும். ஆனால் மறுமையில் நரகத்துடைய அந்த வயல் என்பது, தண்டனை என்பது மிக கடுமையானது. இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் அறிஞர்கள் சொல்கிறாங்க, வயல் என்று சொன்னால் நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பள்ளத்தாக்கு, ஓடை. நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஓடைக்குத்தான் வயல் என்று சொல்றது. அப்போ அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்கிறான், ஃபவைலுல் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். சுப்ஹானல்லாஹ், நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். அப்போ இது யார் இதுண்டா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் அலட்சியமாக தொழுவார்கள், தொழுகையில் அலட்சியமாக இருப்பார்கள். இப்போ சாஹூன் என்ற வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லும் பொழுது பல காரணங்கள் சொல்கிறாங்க. தொழுகையை விட்டு விட்டு தொழுவார்கள். இல்லை, சில பேருக்கு 5 நேர தொழுகல்ல, நிறைய பேர் 4 நேர தொழுகைகள். ஏதாவது ஒரு தொழுகை செய்ய மிஸ் ஆகும். அதான் ஒன்று ஃபஜ்ர் மிஸ் ஆகும், இல்லாட்டி லுஹரோ அசரோ மிஸ் ஆகும். அதாவது கடமையான ஒரு தொழுகையை தவறவிட்டால் உண்மையில் எவ்வளோ ஒரு பயங்கரமான நிலைமை. ஆனால் இன்று அசால்ட்டாக இருக்கிறார்கள், கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு தொழுகை மிஸ் ஆகிட்டேன்ற ஒரு கவலையோ ஒரு பதட்டமோ எதுவுமே இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இப்படியானவர்களுக்கு நரகத்துடைய ஓடை என்று சொல்கிறான், நரகத்துடைய தண்டனை என்று சொல்கிறான், இப்படி தொழக்கூடியவர்களுக்கு. அப்போ விட்டு விட்டு தொழக்கூடியவர்கள், தொழுகையை பிற்படுத்தக்கூடியவர்கள். பிற்படுத்தலன்னு சொன்னால் ஃபஜ்ருடைய தொழுகை அந்த நேரத்தில் தொழாமல் என்ன செய்கிறது? அது நேரம் போனதுக்கு பின்னால் தொழுகிறது. சில பேர் லுஹருடைய இடத்துல ஃபஜ்ரை சேர்த்து தொழுவாங்க, அப்படி இருக்கிறார்கள். அப்படி இல்லையா? லுஹருடைய இடத்துக்கு என்ன செய்யுது? ஃபஜ்ரை சேர்த்து தொழுகிறது. அப்போ இவங்களுக்கு தான் ஃபவைலுல் முஸல்லீன். அன்புக்குரியவர்களே, அப்போ தொழுகையில் அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள், தொழுகையில் பொடுபோக்கு செய்யக்கூடியவர்கள், இது யாரு? முனாஃபிகீன்களுடைய பண்பலா சொல்கிறான். இதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா. முனாஃபிகீன்களுடைய இந்த வசனத்திலே சூரா நிசா நினைக்கிறேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. 3 முனாஃபிகீன்களுடைய, நயவஞ்சகர்களுடைய 3 பண்புகளை எல்லாம் சொல்கிறான். மோசமான பண்பு இது நம்மகிட்ட இருந்தால் அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும்.
நம்ம அல்லாட்ட தௌபா செஞ்சு கொள்ளணும், அதாவது மன்னிப்பு கேட்கணும், தௌபா செஞ்சு நம்ம மீண்டணும். முதலாவது என்ன, வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, தொழுகைக்கு அவர்கள் நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். தொழுகைக்கு நின்றான்னு சொன்னால் ஒரு உயிரோட்டமான தன்மை இல்லை, அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கிறோமே, அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறானே என்ற சிந்தனை இல்லாமல் ஒரு என்ன சோம்பேறிகளாக நிற்பார்கள். இது முனாஃபிகீன்கள். அதே போன்று யுராஊன நாஸ், மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி தொழுவார்கள், மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுவார்கள். மூன்றாவது வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, அல்லாஹ்வை சொற்பமாகத்தான் நினைப்பார்கள், அல்லாஹ்வை குறைவாகத்தான் திக்ர் செய்வார்கள். அன்புக்கு இது முனாஃபிக்கினுடைய பண்பு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தொழுகையில் அலட்சியமாக இருக்கக்கூடியவர்கள், பொடுபோக்கு செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்கு வயல் என்ற நரகம் அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, எனவே நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவர்கள், இறை தூதர்களுக்கெல்லாம் தலைவர், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே முதலாவதாக பரிந்துரை செய்யக்கூடியவர்கள், நாளை மறுமையில் சுவர்க்கம் முதலாவதாக யாருக்காக வேண்டி திறக்கப்படும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டித்தான் சுவர்க்கம் முதலாவதாக திறக்கப்படும். அவங்க சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால தான் அடுத்த நபிமார்கள் சொர்க்கத்திலே காலடி வைப்பார்கள். இப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் அவருடைய பாதங்கள் கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுகிறார்கள் என்று சொன்னால், தொழுதுட்டு அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்க கூடாதா என்று கேட்குறாங்கன்னு சொன்னால், நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? நம்முடைய இந்த வணக்க வழிபாடுகளை வச்சுக்கொண்டு நாம் எப்படி அல்லாஹ்வை சந்திக்க முடியும், எப்படி பதில் சொல்ல முடியும்? எனவே அன்புக்குரியவர்களே, நாம் முடிந்த அளவு நம்முடைய சக்திக்கு உட்பட்டவரை நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்கு, அல்லாஹ்வுடைய கருணையை நாம் அடைந்து கொள்வோம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஈமான் சாலிஹான அமல்களின் மூலமாக நாம் நெருங்குவோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.